வாஞ்சிநாதன் போன்ற, தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கருணாநிதி, இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்ற தளபதி திருமிகு மானமிகு உயர்மிகு ஸ்டாலின் முதலமைச்சர் இன்றிலிருந்து நம்முடைய பல்கலைக்கழகத்திற்கெல்லாம் வேந்தரானாரே, வாழ்த்துக்கள் அவருக்கு. எங்கள் அருமையான ஸ்டாலின் அவர்களே, கருணாநிதி எங்கள் சகோதரர், எங்கள் சகோதரின் மகன். நீங்கள் எத்தனை ஆண்டுகளாக உங்களோடு நாங்கள் இருக்கிறோம் என்று உங்களுக்கு தெரியும். இந்த சமூகத்திற்கு நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். காயிதே மில்லத் அவர்கள் பிரிக்கப்பட்ட இந்த இந்தியாவின் மிகப்பெரிய தளபதியாக, இந்த இந்திய சமூகத்தின் முஸ்லிம் லீக் பேரியக்க தலைவராக அன்றிலிருந்து கடைசி வரை உங்களோடு இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொன்னதால் இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் வேந்தரானது எங்களுக்கு பெருமை. ஒரு தமிழ் மகன் இந்த வேந்தரிட பொறுப்புக்கு வந்திருக்கிறார். இதற்கு முன்பு வர முடியாது இருந்ததை நீதிமன்றம் சென்று உச்ச நீதிமன்றத்திலே தீர்ப்பு வாங்கி ஆளுநருக்கு இருக்கின்ற அதிகாரத்தை பற்றி நீங்கள் இன்று வேந்தராகி இருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எங்களுக்காக, இந்திய சமூகத்தில் இருக்கின்ற உங்களின் சகோதரர்களுக்காக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினீர்கள். அத்தோடா மீண்டும் 3 தடவை சொன்னீர்கள், உச்ச நீதிமன்றம் செல்வோம், வெற்றி பெறுவோம். சொல்லுங்கள், உச்ச நீதிமன்றம் செல்வோம், வெற்றி பெறுவோம், உச்ச நீதிமன்றம் செல்வோம், வெற்றி பெறுவோம். தளபதி அவர்களே, நன்றி உங்களுக்கு. இந்த மண்ணின் 3 துறைகளுக்கு அமைச்சராக இருக்கின்ற எங்கள் அருமையான சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்கள் இன்று கோவை மாநகரத்தில் நடக்கின்ற ஜமாத்துல் உலமாவின் கூட்டத்திலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே அவர்கள் வர முடியாவிட்டாலும் எங்களுக்கு பெருமை. இங்கே வரவில்லை என்று வருத்தவங்களுக்கு இருந்தாலும் தமிழ் மாநில ஜமாத்துல் உலமா நடத்துகின்ற கோவை பெருநகர் விழாவிலே நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது எங்களுக்கு பெருமை. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நீங்கள் மீண்டும் அமைச்சராகி இருக்கிறீர்கள், மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராகி மீண்டும் அமைச்சராக இருப்பீர்கள். முஸ்லிம்களுக்கு தோல் கொடுப்பீர்கள், துணை நிற்பீர்கள். தம்பி வாஞ்சிநாதன் வழக்கறிஞர்கள் சொன்னதை போன்று இது பெரியார் மண், இங்கே சங் பரிவார்களுக்கு கல்லறை அமைக்கப்படும் என்ற அந்த சத்திய சங்கல்பத்தை வரவேற்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். பெரியார் மண்ணை நிரூபிப்பதற்கு செந்தில் பாலாஜி போன்ற பெரியார்களின் சீடர்களால் வழிநடத்தப்பட்டு இந்த மண்ணிலே இருக்கின்ற மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், நேரம் குறைவு, யாரையும் பேர் சொல்ல முடியவில்லை, பாராளுமன்றத்திலே நம்முடைய கரூர் நாடாளுமன்றத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் அற்புதமான உரை நிகழ்த்தினார்கள். அன்பு சகோதரி ஜோதிமணி அவர்களே, வாழ்த்துக்கள். இந்த சமூகத்திற்காக நீங்கள் வக்ஃப் திருத்த சமூக மசோதாவிலே நீங்கள் ஆட்சிய உரைக்கு உங்களுக்கு இந்த சமூகம் நன்றி சொல்கிறது. அருமையானவர்களே, இந்திய சமூகத்தின், இந்திய பன்முக சமூகத்தை பாதுகாக்கின்ற ஒரு அற்புதமான இந்த நிகழ்விலே நாம் கலந்து கொண்டிருக்கிறோம். நிறைய செய்திகள் உங்களுக்கு சொல்லப்பட்டு விட்டது. சொன்ன செய்தியை நானும் சொல்வது அவசியமில்லை. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் சிலைக்கு பின்னால் நாம் இருக்கிறோம். ஒரு சல்யூட். நேதாஜி உங்களுக்கு ஒரு சல்யூட். ஏன் தெரியுமா? உங்கள் அமைச்சர் கரீம் கனியன் எங்கள் சகோதரர், இந்திய சகோதரர், இந்திய இஸ்லாமிய சகோதரர். உங்களுடைய அமைச்சரவையில் மிகப்பெரிய பிரமாண்டமான அமைச்சர் பதவியை கொடுத்து நீங்கள் இந்தியாவின் வெள்ளையிலேயே 2 ஓடுகின்ற நிலைக்கு தந்தீர்கள். அது மட்டுமா, ஷானவாஸ் கான் உங்களின் போர்படை தளபதி அவர்தான். கரூர் மாவட்டத்திற்கு பல சிறப்புகள் இருக்கிறது. இந்த கரூருக்கும் பல சிறப்புகள் இருக்கிறது. பின்னால் இருக்கின்ற ஈஸ்வரன் கோவிலுக்கும் சிறப்பு இருக்கிறது. ஈஸ்வரா என்று சொன்னால் அல்லாஹ், ஈஸ்வரா என்று சொன்னால் அல்லாஹ், அல்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹ், கருத்தன் என்று சொன்னால் அல்லாஹ், பகவான் என்று சொன்னால் அல்லாஹ். கவிக்கோ அருமை சகோதரர் அப்துல் ரஹ்மான் மர்ஹூம் அவர்கள் சொன்னதை போன்று இல்லை என்று சொல்லுகின்றவனும் நீதானே.
எங்கள் அருமையான திராவிட இயக்கத்தின் பாரம்பரியத்தில் இல்லை என்று சொன்னாலும் அங்கே ஒருவன் இருப்பான், ஒரு சக்தி இருக்கும், ஒரு சுப்ரீம் பவர் இருக்கும், ஒரு சூப்பர் பவர் இருக்கும். அந்த பவருக்கு பெயர் தான் சகோதரி சுனிதா வில்லியமை மேலே சென்று கோள்களை ஆராய்ச்சி செய்ய சென்ற பொழுது 8 மாதங்கள் உயிரோடு பாதுகாத்து பைபிளையும் படிக்க வைத்து திருக்குரானையும் படிக்க வைத்து நாசாவிற்கு விண்ணப்பிக்க வைத்த வல்லவனுக்கு பெயர்தான் அல்லாஹ். அவன்தான் ஈஸ்வரன், அவன்தான் கருத்தன், அவன்தான் பகவான், அவன்தான் இல்லை என்ற இடத்தில் இருப்பவன். எனவே வாஞ்சிநாதன் சொன்னார்களே, அழகர் கோயிலில் இறங்குகின்ற அழகருக்கு என்றாவது அங்கே சண்டை வந்திருக்கிறதா? கூரிப்பாளையம் அங்கேதானே இருக்கிறது, நெல்பேட்டை அங்கேதானே இருக்கிறது. ஆம், இருக்கிறது. அழகரை ஆற்றில் இறக்குகின்றவர்கள் யார்? எங்கள் தமிழ் சகோதரர்கள், இந்திய சமூகத்தை சார்ந்த சகோதரர்கள். அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும் அல்லவா? இன்று வரை தண்ணீர் பந்தர்கள், இன்று வரை உபகாரங்கள், கும்பமேளாவிலே கடை வேண்டாம் என்று சொன்னார்கள். வழியில் நடந்து செல்லுகின்ற அத்தனை பேருக்கும் தண்ணீர் நாங்கள் கொடுத்தோம். அவர்களுக்கெல்லாம் நாங்கள் தான்